வணக்கம் ரதி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஒப்பரப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி மணி தேவி தம்பதியினர். கணவன் கூலி தொழில் செய்து வந்த நிலையில் மனைவி டெய்லரிங் கடையில் வேலை செய்து வருகிறார். கணவன் மனைவி ஆகிய இருவரும் தனியாக வசித்து வரும் நிலையில் இன்று காலை வழக்கம் போல தேவி சமையல் மேற்கொள்ள அந்த சமையல் அறைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக சிலிண்டரிலிருந்து எரிவாயு கசிந்து திடீரென சிலிண்டர் வெடித்து விபத்தானது ஏற்பட்டது. இந்த விபத்தில் பார்த்தோம்னா வீடு நொறுங்கிய நிலையில் கணவன் மனைவி இருவரும் படுகாயமடைந்து பொதுமக்கள் உதவியுடன் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பொன்னேரி தீயணைப்புத்துறை வீரர்களும் காவல்துறையினரும் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிலிண்டர் வெடித்த நிலையில் அக்கம்பக்கத்தில் இருந்த வீடுகளும் அதிர்வு ஏற்பட்டு ஜன்னல் கண்ணாடிகள் மற்றும் அதே போன்று அருகாமையில் இருந்த வீடுகளும் சில நொறுங்கியுள்ளது. இதில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த தாய் அனிதா, மகன் யஸ்வந்த் ஆகிய இருவர் மீதும் கட்டிட இடுபாடுகள் சிதறி முகத்தில் காயமானது ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 80% தீக்காயம் அடைந்த நிலையில் தேவியும் 40% தீக்காயம் அடைந்த மணி இருவரும் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீயணைப்பு வீரர்கள் முதற்கட்ட விசாரணையில் வெடித்து சிதறிய அந்த சிலிண்டரின் பாகம் கண்டறியப்படாததால் சிலிண்டரிலிருந்து எரிவாயு கசிந்து வீடு முழுவதும் பரவி அது குறித்து அறியாமல் சமையல் செய்யும் போது தீப்பற்றி இருக்கலாம் என சந்தேகிக்கின்றனர். சிலிண்டர் வெடித்த போது மிகப்பெரிய வெடி சத்தத்தை கேட்டதாக அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக சிலிண்டர் வெடித்த விபத்தில் வீட்டில் இருந்த இருவரும் அதே போன்று அக்கம் பக்கத்தில் இருந்த இருவரும் என 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.